ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே அனிமி லவர். போன எபிசோட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மறந்துடுவீங்க. இப்போ என்ன பண்ணோம்னா சோனி டீமன் அப்படிங்கிற நம்மளோட நம்ம ஹீரோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் அடைச்சை இந்த வேலை ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, என் கையில் எப்படி நடக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துக்கிட்டு இருப்பான். என்னோடய மார்ஷல் ஆர்ட்டை நான் இன்னும் நல்லா கற்றுக்கணும், ஏன்னா இதில் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாட்டமே இருக்குது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ யாரை பார்க்குற மட்டும் தெரியும். யாருன்னு ஹீரோ சென்ஸ் பண்ணி பார்த்தா தூரத்துலேருந்து ஹீரோ பார்க்குற மட்டும் தெரியும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பா தான். ஹீரோ அங்கே வந்ததை சென்ஸ் பண்ணி ஹீரோவை போய் பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் ஓ இந்த குடும்பத்தோட தலைவனா, இவன் நான் சண்டை போட்டதை பார்த்துருப்பானா, அப்படி பார்த்துருந்தானே எனக்கு அசிங்கமாக இருக்குமே, இப்போ என்ன போட்டது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோட அக்கா டேய் தம்பி நல்லா இருக்கியாடா, உடம்பு உனக்கு எதுவும் அடிப்படலையில் அப்படின்னு கேட்டு வரும்போது அக்காவா அக்கா நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு ஹீரோ கேட்பான். ஆமாம் உனக்கு எதுவும் அடிப்படலைன்னு கேட்டால் நான் எனக்கு எதுவும் அடியப்படல, இங்கே பற்றியா நான் சூப்பராக இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவானா. ஆமாம் உன் கையில் என்னது அப்படின்னு ஹீரோ கேட்பான். நானா இந்த பறவை தப்பிச்சு போகாமல் இருக்கிறதுக்கும் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த ரெக்கையை வெட்டலாம் பார்த்தா நான் ரெக்கையை வெட்ட முடியல, ரொம்ப கடினமாக இருந்துச்சு, அதனால் பிடிச்சி மொந்துன்னு மொந்தி என் கையிலே கொண்டு வந்துட்டேன் இதை அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து அவங்க அக்கா சொல்லிகிட்டு இருக்கோம். சரி நீ அவனை பிடிச்சேன்னு கேட்கும்போது இல்லைக்கா நான் அவனை தப்பிக்க விட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லும் போது சரி அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, சரி இந்த பறவை என்ன பண்ணுறது, நம்ம இதை போட்டு தெரியலாமா அப்படின்னு அந்த பொண்ணு அந்த பறவை பார்த்து கேட்கும்போது ஐயோ விட்டா நம்மளை கைமா பண்ணிடுவாங்க அப்படின்னு அந்த பறவை அங்கேருந்து எந்திரிச்சு ஓடி போய் நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஒளிஞ்சிக்கும். ஹீரோக்கு முன்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு ஐயா சார் நான் உங்களுக்கு சரணடைஞ்சிடுறேன், என்னை பிடிச்சி காப்பாற்றுக்க, இப்போ வேணா பாருங்கள் என்னோட மேஜிக் பவரை நான் பயன்படுத்தி நான் உங்களுக்கு அடிமையை மாறிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பவரை பயன்படுத்தி சின்னோண்டு காக்கா மாட்டமே மாறிடும், கோழி குஞ்சு மாட்டமே மாறிடும். மாற்றி சொல்லிட்டேன். உனக்கு மேஜிக்கெலாம் பயன்படுத்த தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்படின்னா உன்னை நான் என் கூடயே வச்சுக்கிறேன் அக்கா, நான் இதை என் கூடயே வச்சுக்கிறேன் அவனை கண்டுபிடிக்கிறவனே அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த பறவை எடுத்துகிட்டு போயிடுவான். அவங்க அக்காவும் கொஞ்ச நேரம் நின்றுட்டு சரி நான் இங்கேருந்து போகிறேன் அவன் தான் தப்பிச்சு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. சரிக்கா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு மேலே இது மட்டும் தப்பு நடக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நடந்து போவா அவங்க அக்கா. நம்ம ஹீரோவும் அவன் ரூமுக்குள்ளே போயிட்டு சரி இப்போ நீ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்கிறா, அவன் யார் எதுக்கு இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு எல்லாத்தையும் என்கிட்ட ஒடுனா புட்டு வைக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பான். நீ சொன்னியே அவனை பார்த்து எனக்கு கொஞ்சம் நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பான். ஆமாம் எஜமானரே நீங்கள் கேட்டால் சொல்லிகிட்டு இருக்கிய எங்களாடு, நம்ம மாற்றி சொல்ல கொஞ்சம் கோச்சாதியா எங்களாடு, அப்போனா அந்த ஒயிட் கோஸ்ட்டை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து அவன் கேட்பான். அந்த ஆள்கிட்டேருந்து கொஞ்சம் டெக்னிக் கற்றுக்கிட்டேன், அதுவும் ஒரு மாதத்துலேயே அந்த ஆள்கிட்ட இருக்க மொத்த டெக்னிக் நான் கற்றுக்கிட்டதுனால அவன்கிட்ட சொல்லிக் கொடுத்துக்க எதுவும் இல்லை, அதனால் அவனை விட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பான். அதிர்ஷ்டவசமாக அவனுக்கு மேலேயே இன்னும் 3 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தன் நீல கலர் கோஸ்ட்டு, சிவப்பு கலர் கோஸ்ட்டு, பச்சை கலர் கோஸ்ட்டு அப்படின்னு இவனுக்கு மேலேயே நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஏதோ ஒன்றா சேர்ந்து 12 டார்க் கோஸ்ட்டு இவங்கெல்லாம் வச்சு ஏதோ சதை திட்டம் தீட்டுறாங்க போலன்னு நீ சொன்னேன், இதை பற்றி தான் நான் இப்போ யோசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அந்த பிளாக் லைட்டு பரலதாக்கில் இவங்க 4 பேரும் ஒன்று குடிக்கிறதுக்கு எனக்கு எது தப்பாக படுது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அப்படி என்னத்தை தான் அந்த பைத்தியக்காரன் பண்ணி வச்சான்னு தெரியலையே அப்படின்னு தலைவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படின்னா அவங்க யாரையா வர வைக்கிறதுக்கு தான் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க முறியும் கூட்டணியை முறியடிக்கிறதுக்கு அவங்களுக்குன்னு கீழே தனியாக ஒரு கூட்டத்தை உருவாக்கி அதிலேருந்து யாரோ ஒரு பெரிய ஆளை இங்கே கொண்டு வர போகிறாங்க, அதை வச்சு இந்த முறியும் கூட்டணியும் போட்டு தள்ள போகிறாங்க. இதுக்கு தான் அவங்க பிளான் போட்டுட்ருக்காங்க. அப்படி யாரை போட்டு தள்ள போகிறாங்க, கண்டிப்பாக நான் கெஸ் பண்ண வரைக்கும் அவங்க போட்டு தள்ள போகிற ஒரே ஆள்னா டார்க்கு கிங்கு, அந்த 2 பேரரசர், அவரை போட்டு தள்ள தான் அவங்க பிளான் போட்டுட்ருக்காங்களா அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருப்போம். அப்போ அங்கிட்டு இருக்கலாம் அடே ஜியாங்ஸ் பைத்தியக்கார பையலோட என்னடா பிளான் போட்டு வச்சிருக்கியே, நீங்கள் போட்ட பிளான்லாம் மட்டத்தனமாக இருக்குடா அப்படின்னு நம்ம ஹீரோட்ட இருக்க அந்த ஸ்பிரிட்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அதில் ஒரு ஸ்பிரிட்டு சொல்லும் அவர் டாப் 10 மாஸ்டரில் கிங்கில் ஒருத்தர்றா, அவரை பற்றி நீங்கள் எப்போ பிளான் பட்டி கொள்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா நீ அவங்க பிளானில் ஒரு துருப்பிச்சிட்டு வண்டியும் தான், நீ அவங்களுக்கு சும்மா ஒரு அடியாள் அவ்வளோதானே அப்படின்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கும்போது 15 உனக்கு அந்த குழுவை பற்றி தெரியுமா அப்படின்னு ஹீரோ கேட்பான். ஆமாம் சார் நீங்கள் எந்த குழு பற்றி கேட்குறீங்க, எனக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் எதுவும் குழு பற்றி கேட்டிங்கன்னா நான் அதை தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்படின்னா உனக்கு தெரியாது அப்படின்னா அந்த பைத்தியக்காரனை பிடிச்சி நான் அவன்கிட்ட கேட்டு விசாரிச்சுக்கிறேன், இப்போதைக்கு அவனை எதிர்த்து போராடுற அளவுக்கு நம்மள்ட்ட தெம்பில்லை, நான் போய் அங்கே அவனுக்கு பலியாட மாட்டிக்கிட்டு சாவறதுக்கு விரும்பலை அப்படின்னு ஹீரோ மனசுல நினச்சிக்கிட்டு இருப்பான். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எந்திரிச்சு செத்த போய் படுக்கலான்னு போகும்போது அவனோட மாஸ்டர் டேய் தம்பி இங்கே இருக்கியா, உனக்கு எதுவும் ஆவலையில அப்படின்னு கேட்பாரு. அதோட உன்னோட அப்பா உன்னை பார்க்கணுமா செத்த வரியான்னு சொன்னோன்னே ஐயோ தெரிஞ்சு போயிருக்குமா அப்படின்னு ஹீரோ நினைக்கும் போது அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது, சரி என்னன்னு தான் போய் பார்த்துருவோம் அப்படின்னு ஹீரோ இங்கேருந்து கிளம்புவோம். ஹீரோட அப்பா ஹீரோ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். ஒயிட் பிராஞ்சிலேருந்து வந்திருக்கேன், நான் தான் ஹாவி,
கிளை குடும்ப தலைவருக்கு என்னோட வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அவங்க வந்து நிற்பான். இந்த ஃபார்மாலிட்டிலாம் வேண்டாம், நீ நல்லா வேண்ட பேசலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து அவர் சொல்லுவார். நீ உன்னை பற்றி ரொம்ப தாழ்வாக பேசிக்கிட்டு இருக்க போலையே அப்படின்னு அவர் சொல்லும் போது நம்ம ஹீரோவும் ஆமாம், நான் எப்போயும் இந்த குடும்பத்துலேருந்து வெளில விட்டுட்டேன், நான் என்னை பற்றி தாழ்வாக நினச்சிக்காம நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ சொல்லிடுவான். அப்போ ஹீரோட மாஸ்டர் அடே பைத்தியக்காரா, உன்னை பற்றி நல்ல நல்ல விஷயமா சொல்லி வச்சேன்டா, நீ ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படின்னா என்னை பற்றி நீங்கள் நல்லா பெருமையாக சொல்லி வச்சிருக்கீங்க அப்படின்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இல்லை இது காமெடி பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, சீரியஸாக பேசுகிறா அப்படின்னு 2 பேரும் அங்கே காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஜியாங்ஸியை அடித்து வெட்டினதுக்கு நீங்கள் எதுவும் பரிசு கொடுக்குறதா இருந்தால் பொதுமக்களுக்கு இடையில வச்சு நீங்கள் பரிசு கொடுத்துருப்பீங்க, ஆனால் நீங்கள் எதையும் எனக்கு கொடுக்க போகிறது இல்லை போல், அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் வர வச்சிங்க அப்படின்னு ஹீரோ இருக்கும்போது அதை நீயே கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா இவருக்கு அந்த எம்பரர் கொல்ல போகிறது தெரிஞ்சிருக்குமா, இல்லை வேறு எதுவும் பெரிய விஷயமா இருக்குமா அப்படின்னு ஹீரோ அவன் மனசுக்குள்ளேயே போட்டு நிறைய குழப்பத்தை பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ இவ்வளோ இப்போ காமாக இருக்கிறனால உனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ பார்த்து அவர் சொல்லிகிட்டு இருப்பார். நம்ம ஹீரோ பார்த்து நீ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த, ஆனால் நீ ரீசெண்டாக தெரிஞ்சிட்டேன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் இப்போ பார்த்தாலே தெரியுது உன்னோட பார்வை அது ஒரு சர்பன் மட்டுமே இருக்குது. நீ அப்படின்னா உன்னோட பவரை மறைச்சி வச்சுருந்துருக்க, உன்னோட வியூகம் உன்னோட சக்தி இதெல்லாம் பார்க்கும்போது நீ உன் பவரை எட்டது இவ்வளோ நாளாக மறைச்சி வச்சுருந்துருக்கியாடா பைத்தியக்காரா அப்படின்னு ஹீரோட அப்பா யோசிச்சுக்கிட்டு இருப்பார். அதோட எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது, நீ இவ்வளோ கொடூரமாக யோசிக்கிறத பார்த்தா நீ இந்த டேங்க் லோனுக்கு பிறந்தவன் தான்டா, அது வேற எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு இருப்பார். சரி நீங்கள் வேறு எதுவும் பேசணுமா அப்படின்னு கேட்கும்போது நீ கொஞ்சம் எந்திரிக்கிறியா, நான் உன்ட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. நீ சண்டை போடுறத நான் வந்து தலையிடணும்னு நினைக்கவே இல்லை, ஆனால் இந்த சண்டை இதுக்கு மேலே நீடிக்கக்கூடாது, குடும்பத்துக்குள்ளே நடக்கிற சண்டையில் நான் எதுவும் தலையிட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருப்பார். வெளியாட்கள் உள்ளே வந்து கொஞ்சம் பிரச்சனை நடந்ததுனால என்னால் உள்ளே வந்து ஒழுங்காக எதுவும் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சரி நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ அங்கிட்டு போகும்போது அந்த வெள்ளை பிரிவினரை சேர்ந்த அந்த எலும்பு கூட்டத்தில் என்னால் பிடிக்க முடியல, அதுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான் ஹீரோ. அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போதே எனக்கு எது நீங்கள் கிஃப்ட்டு தர விரும்புகிறீங்களா அவனோட எதிர்த்து சண்டை போட்டதுக்கு அப்படின்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருப்பான். ஓஹோ வற்புறுத்தி கிஃப்ட்டு வர பார்க்குறேன், அப்படி என்ன வேணும் அப்படின்னு நீயே சொல்லிவிடுவான் வாயால் அப்படின்னு அவர் சொன்னோன்னே நான் ஒரு அந்த தடை செய்யப்பட்ட காட்டில் போய்த்து பயிற்சி எடுக்கணும், அங்கே தான் விஷ மிருகங்கள் விஷ பூச்சிலாம் நிறையா இருக்குது, அங்கே போனால் என்னோடய பவரை இன்னும் அதிகரிக்க முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பான். தடை செய்யப்பட்ட பகுதியா, ஆனால் அங்கே போகிறதுக்கு உனக்கு அனுமதி கிடைக்காது, அங்கே போகிறது செட்டு லிட்டரில் ஒன்று தான் முடியும், அதனால் அங்கே போகிறதுக்குலாம் உனக்கு அனுமதி கிடைக்காது, அதுக்கு பதிலாக உனக்கு வேறு ஒன்று தரேன், இந்த பற்றியா இதை உனக்கு தரேன், நீ இதை எடுத்துக்க, இதை வச்சு நீ என்ன வேண்டாலும் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருப்பார். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே முடி நீட்டிகிட்டு இருக்கும்போது ஆமாம் தலைவரே நீங்கள் அப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது காங்கு நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு நம்ம காக்கை பார்த்து சொல்லிட்டுவார். காக்கை அமைதியாக இருக்கும்போது அப்போனா அந்த ஆள் அதை எடுத்துக்க சொல்கிறானா, ஆனால் என்னால் முன்னாடி நவர முடியலையே, அது எடுக்கிறதுக்கு நவந்தா அவனை சுற்றி அவனோட எனர்ஜியை வச்சு அதை அப்படியே நவர முடியாமல் பண்ணி வச்சுருக்கான், என்னால் அவன் கிட்டேயும் எடுக்க முடியாது, நான் எப்படி எடுக்குது, டேய் 15 வேலையை காட்டுறா அப்படின்னு ஹீரோ சொல்லுவானா. சொன்ன வேத்துக்கு உத்தரவு தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டாம்பூச்சிக்கு மேலே போயிட்டு அவன் பொசஸ் பண்ணிடுவான். அவரும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே டப்பால் அதை அங்கேருந்து அலைக்கா தூக்கிடுவான். அலைக்கா தூக்கி அவன் கையில் வச்சோடனே அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஆச்சரியப்பட்டு போயிடுவார் ஹீரோட அப்பா. சரி இனிமேல் அது உன்னோடது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவார். தலைவரே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சரி வாங்க காங் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோடனே சரி இந்த வரேன் அப்படின்ட்டு காங்க ஓடிடுவாப்பில். இது அவ்வளோ ப்ரெசஸ் ஆனதா அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். இது ஏதோ விலை வந்த மட்டும் தான் தெரியுது, ஆனால் என்னன்னு தெரியலையா அப்படின்னு அவங்கள பேசிகிட்டு இருக்கும்போது டேய் உங்களெலாம் அவங்கள பின்தொடர்றதுக்கு அறிவே கிடையாதா, இங்கே வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஹீரோ கடுப்பானோடனே இந்த போகிறோம் தலைவரை அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. தலைவரே உங்கள் கட்டளைப்படி அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு இருப்பான். ஆமாம் சார் நீங்கள் அதை கொடுத்தது ஓகேவா அப்படின்னு நம்ம காங் கேட்டுட்டு வந்துக்கிட்டு இருப்போம். காங் நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க சரியா, இது நான் அவனுக்கு வச்ச ஒரு டெஸ்ட்டு தான், இதே மட்டும் டெஸ்ட் நான் எல்லாருக்கும் வச்சேன், ஆனால் எல்லாராலையும் இதை பாஸ் பண்ண முடியல, அவன் அதை எப்படி செஞ்சான்னு தெரில, ஆனால் அந்த வேர்ல்டு விண்டு அந்த குழு கலைக்கப்பட்டுச்சு, அதிலேருந்து நான் 20 வருஷம் ஆச்சு இந்த குடும்பத்தை உருவாக்கி. நைட் ட்ராகன் பிரான்ச் இந்த குடும்பத்தை உருவாக்க நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், ஆனால் என்னோடய 2 குழந்தைகள்கிட்டையும் நான் இதே மாட்டோம் இந்த ரெட் பட்டர்ஃப்ளையை கொண்டு போய் கொடுத்தேன், அவங்க 2 பேராலையும் எடுக்க முடியாத இவன் செஞ்சு காட்டியிருக்கான், ஆனால் இவன் எப்படி எடுத்தான்னு தெரில ஆனால் எடுத்துட்டான் அப்படின்னு அவர் பேசிட்டு போயிட்டுருப்பார். அவன் தான் கரெக்டாக இருப்பான் அந்த பட்டர்ஃப்ளையோட ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க. அதெல்லாம் டப்பா ஸ்பிரிட்டு பயிலோ எல்லாத்தையும் ஒட்டுக்கேட்டு வந்து டப்பா ஈரட்டை அப்படியே ஒப்பிச்சிருவாங்க. அதெல்லாம் கேட்டு இது எவ்வளோ தான் ஸ்பிரிச்சுவல் பவர் உள்வாங்குன்னு தெரியலையே, என்னோடய டிவைன் எனர்ஜி எவ்வளோ தான் கொடுத்தாலும் இது தாங்குன்னு தெரில, இந்த டேங்க்லான சேர்ந்தவங்களோடது இது, இந்த டெசரை நான் எப்படி தான் பயன்படுத்துறது எப்படி தான் கண்டுபிடிக்குது அப்படின்னு ஹீரோ கடுப்பாயிட்டு இருப்பான். டே 15 வெளில வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட எனர்ஜியை கொடுக்க ஆரம்பிப்பான். இது எவ்வளோ தாண்டா குடிக்குது, குடிச்சிக்கிட்டே இருக்கே அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்குதா, அது எவ்வளோ தான் கொடுத்தாலும் அந்த எனர்ஜி தீரவே தீராது, நம்ம ஹீரோவும் சோர்ந்து போயிடுவான்.
கைப்புள்ள இதுக்கு மேலே சும்மா விடக்கூடாதா, மொத்த எனர்ஜியும் உள்ளே இறக்குடா அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் தன்னோட மொத்த எனர்ஜியும் அந்த பட்டர்ஃப்ளைக்குள்ளே இறக்குவான். இறக்குன வேகத்துக்கு ஏதாச்சும் ஆச்சரியம் நடக்கும் அப்படின்னு ஹீரோ காத்துக்கிட்டு இருந்தா அமைதியாக இருக்கும். சரி போங்கடா நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை வச்சுட்டு அங்கிட்டு போயிடுவான். அடுத்த நாள் காலையில் வந்துடும். நம்ம ஹீரோ புலம்பிகிட்டு இருப்பான். அடே இந்த வனத்தை பூச்சி நான் என்ன தான் பண்ணாலும் எதையும் கண்டுபிடிக்க முடியல, நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே இல்லை சரி அப்படின்னு ஹீரோ கலந்து புலம்பிகிட்டு இருப்பான். சரி இதெல்லாம் விட்டு அந்த மண்டவோட பையன், அந்த வெள்ளை மண்டவோட பையன் அவனை கண்டுபிடிக்கணும். அதோட எங்கள் அப்பா வேறு குறுக்க வந்துக்கிட்டே இருக்கான். அதை நான் இக்ரோன் பண்ணணும். அவன் வந்து என்னை கண் கட்டிக்கிறதுனால நான் கொஞ்சம் பொறுமையாக தான் நவத்த வேண்டியது இருக்குது செஸ் காயின்லாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பான். அந்த மண்டவோட்டத்தில் எப்படி தோக்கடிக்கிறது, அவனை தோக்கடிக்கிறதாச்சும் ஒரு வழி நம்ம கண்டுபிடிச்சி ஆகணுமே அப்படின்னு ஹீரோ உட்காந்துக்கிட்டே டீ குடிச்சிக்கிட்டு இருப்பான். என்ன தான் யோசிச்சாலும் வானத்துலேருந்து வந்து உழுவப்போது எனக்கு ஆன்சரு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஜியாங்ஜி அந்த காக்கா வந்து உட்காரும். ஓ நான் இதை மறந்தே போயிட்டேனே, இதுக்கிட்ட நம்மளால் ஏதாச்சும் பண்ண முடியுமில்ல, இதோட பவர் இப்போதைக்கு கம்மியாக இருக்குது, இதை அதிகரிச்சோம்னா நம்மளால் இதை பயன்படுத்த முடியுமே அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு அவனோட கையை அறுத்து அவனோட கையிலேருந்து ஒரு பிளட்டை உருவாக்குவான், ஒரு பில்லு மட்டும். இது வந்து கோஸ்ட் கிங்கோட பிளட்டு, அதோட எசன்ஸு. அதுதான் ஹீரோ வந்து ஒரு பில்லு வடிவில் ஹீரோ உருவாக்குவான். அதை அப்படி உருவாக்குனதை பார்த்தோன்னே அடே அது கோஸ்ட் கிங்கோட பிளட்டு தானே, அது உண்மையாக நான் கதையில் ஒன்றையும் கேட்டேனே அது உண்மையா, இப்போ நான் நேரில் பார்த்துட்டேன், அடே நாங்கள்லாம் கோஸ்டடா, அடே நீ அதை கொடுத்தீனா நாங்கள் என்ன பொருளாக மாட்டிடுவோம்டா அப்படின்னு அங்கே இருக்கவங்களாம் கதறிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ சொல்லுவான், அந்த மண்டை ஓட்டு தலையை எங்கே இருக்கான்னு நீ இடத்த சொன்னீங்கன்னா நான் இதை உனக்கு தருவேன், நீ சொல்கிற நொடி சொல்லு, நான் இதை உனக்கு தரேன், நீ கண்டிப்பாக எனக்கு சொல்லணும் எங்கே இருக்கான்னு அப்படின்னு சொன்னோன்னே அதையும் மண்டாட்டமாக அந்த பறவையும் மண்டை ஆட்டினோடனே ஹீரோ இந்தா சரி இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருவான். சாப்பிட்ட வேகத்துக்கு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருமாற ஆரம்பிக்கும். அதோட கோர் அப்படியே டிசைன் வேறு மாட்டம் மாற ஆரம்பிக்கும். அதுக்கு ரெக்கையெல்லாம் முளைச்சி வேறு மாட்டம் மாறுதுடாடே தக்காளி சோறு அப்படின்னு அவங்களாம் சொல்லுவாங்க. மாறி பார்த்தா ஒரு கழுகு மட்டும் உருவத்துக்கு தலைவன் அப்படியே மாறி மாசாக நின்றுக்கிட்டு இருப்பான். அதோட லுக்கே மாறிடும் அப்படியே. வாவ் நான் நினச்ச மட்டுமே நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் மாறி இருக்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். ஹீரோவும் அந்த பறவை பார்த்துட்டு நீ மறுபிறவு எடுத்தது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பான். ஆமாம் என்னது இது என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்க்கும்போது கவான் நீ என்ன சாவலையாடா எழுறு அப்படின்னு அவங்களாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம் எதனால் அப்படின்னு ஹீரோ பார்த்தவங்க கேட்கும்போது இதுக்கு 3 காரணம் தான். முதல் காரணம் நீ இவங்கெல்லாம் என்னை திட்டிகிட்டு இருக்கும்போது எனக்காக அயராமல் உழைச்ச. 2வது காரணம் உன்னோட பொண்ணை நீ என்னை பார்த்துக்க சொன்ன, ஆனால் அதை என்னால் செய்ய முடியாது, அதை நீயே உன் கையால் போய் செஞ்சுக்க சரியா, அதுக்கு தான் உனக்கு கொடுத்துருங்க. அடுத்து 3வது காரணம் என்னன்னு தெரியுமா, நான் அதை உன்கிட்ட கொஞ்சம் சீக்கிரம் சொல்லலாம் தான் நினைக்கிறேன், ஆனால் இது எனக்கு கொஞ்சம் அல்ப ஆசை தான். ஏன்னா பறவை சொல்கிறதோட ஒரு கோஸ்ட்டு சொல்கிறத நம்பினா எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும்ல அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். நீங்கள் இது சொல்லாமலே இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு அங்கிட்டு இருக்க அந்த கவானுங்கிறவன் சொல்லிகிட்டு இருப்பான். எங்களாடு நான் உங்களுக்கு தப்பு பண்ணிட்டேன், ஏன்னா என்னோடய பொண்ணை கடத்திட்டான். அந்த நேரத்தில் என்னோடய மனைவி இருந்தாலும் என் பொண்ணு எனக்கு இருந்தா, அதையும் அவன் கடத்திட்டான். அதனால தான் நான் உங்களுக்கு அப்போ துரோகம் பண்ண வேண்டியதாக போச்சு. ஆனால் இப்போ அதுக்கு பழி வாங்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதனால் நான் இதை விட மாட்டேன், இதை பயன்படுத்தி கண்டிப்பாக நான் இதில் பழி வாங்குவேன் அப்படின்னு ஹீரோக்கிட்ட மண்டிட்டு நான் உங்களோட எந்த ஒரு கட்டளையும் ஏற்று நடப்பேன், நான் எதையும் ரெஃப்யூஸ் பண்ண மாட்டேன், இதனால் நான் எப்போயுமே உங்களோட ஒரு லாயல் சோல்ஜராக இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோட்ட அவன் வண்டி போட்டு சொல்லிடுவான். அப்படி அவன் நம்ம ஹீரோட்ட சொன்னோன்னே ஓகே அப்படின்னா இந்த கழுகோட ஞாபகம் உனக்கு இருக்கா, அந்த மண்டை ஓட்டு பையன் எங்கே இருக்கா அப்படிங்கிற இடம் உனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பான். எனக்கு தெரியும், நீங்கள் இப்போ ஆர்டர் போட்டிங்கன்னா நான் உடனே போய்ட்டு அவங்கள என்னோடய அழகான நகத்தை வச்சு என்னோடய பவரை வச்சு அவங்கள அழிச்சிடுறேன் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருப்பான். ஓகே நீ அப்படியே பண்ணு, அவங்கள அழித்து அந்த இடம் எங்கே இருக்குன்னு எனக்கு நீ தெரியப்படுத்து, நான் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கேன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி அந்த பறவையை அனுப்பி வச்சுருவான். நம்ம எல்ட்ரையும் ஹீரோ அனுப்பி வச்சுட்டு இவன் நான் சொல்லாமலே ஓடிவிட்டானே, இவன் போய்ட்டு எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிடுவான், நம்ம பொறுமையாக வெயிட் பண்ண வேண்டியதான் அப்படின்னு ஹீரோ வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். அடுத்து ஹீரோட சித்திக்காரியும் வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பயணம், எவ்வளோ நேரம் பயணம் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்கும்போது அங்கே ஒரு லெட்ரு இருக்கும். ஆமாம் இது என்ன லெட்ரு, ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு அதை எடுத்து படித்து பார்த்தா உங்களோட மகன் ஒரு போட்டியில் சண்டை போட்டான், அந்த போட்டியில் நம்ம ஹீரோவுக்கு எதிராக சண்டை போட்டு அதில் அவன் தோற்று போயிட்டான். அடுத்து அவன் அவங்க சிஸ்டரோடையும் சண்டை போட்டு அதுலேயும் டை பண்ணிட்டான். இதெல்லாம் கிளான் லீடருக்கு நேராகவே நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவளோட பொண்ணு பின்னாடி வந்துட்டு அம்மா நீங்கள் எங்கே போயிருந்தீங்கன்னு கேட்பா. அதாம்மா நான் வந்து உடனே போல் ஒரு விஷயமா வெளில போயிருந்தேன் அப்படின்னு அனுப்பிட்டு இருக்கும்போது நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுமா. அதோட நீங்கள் இவ்வளோ கீழ்த்தனமாக நடத்துவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் ஒரு ஜியாங்கியை வச்சு இப்படி அட்டாக் பண்ணி நினச்சி கூட பார்க்கல, அவி மேல் நீங்கள் இவ்வளோ வெறுப்பில் இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, நான் என்ன பண்ணுறது நானும் அந்த ஜியாங்சியோட சேர்ந்து சண்டை போட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு எதுவும் அவளையில் நீ எதுவும் காயம் போட்டிருக்கியா அப்படின்னு அவங்க அம்மா வந்து கேட்கும்போது அப்படின்னா நீங்கள் தான் அந்த ஜியாங்சியை இங்கே அனுப்பியிருக்கீங்க, உங்களுக்கு அவ்வளோ வெறுப்பு இருந்தால் எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் இப்படி தவறான வேலைக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து உங்களை தடுத்து நிறுத்துறது என்னோட பொறுப்பாக தான் இருக்கும், நீங்கள் அடுத்த முறை செய்கிறதுக்கு கொஞ்சம்
பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா உங்களோட முடிவு என்னோட கையில் இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிட்டு இருக்குமா. அப்படி சொல்லிட்டு போகும்போது ஒரு நிமிஷம் நில்லு கியூஜிங் ஒரு நிமிஷம் நில்லு நான் வந்துட்டு ஒன்று சொல்லணும், நீ இதெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சித்திகாரி பேச நினைக்கும் போதே ஹீரோட அக்கா கோவமாக கிளம்பிடுவா. அது கட்டுப்பாயிட்டு இதெல்லாம் அவனால தான் அவனை சும்மா விடக்கூடாது இப்போ நான் அந்த கோயிலுக்கு போகணும் நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு இவனை நான் இனிமேல் உயிரோட விடக்கூடாது, உடனே அந்த கோயிலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டவோடு இருப்பானே, வெள்ளை மண்டவோடு, அவன் இருக்க கோயிலுக்கு மறுதிருப்பியும் நம்ம ஹீரோவுக்கு சூனியம் முட்டை மந்திரம் எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு நான் போகிறேன்டா அப்படின்னு சித்திகாரி தயாராவா. அடுத்து நம்ம ஹீரோ தான் காட்டுவாங்க. ஹீரோட மாசம் நடந்து வந்து இருப்பாங்க. ஆமாம், நேற்று தான் அட்டாக் பண்ணாங்க, அதுக்குள்ளே ஏன்டா இப்படி ரோட்டில் நடந்து வர, உனக்கு எதுவும் பயமே இல்லையா, நீ வந்து நான் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து அவர் மாஸ்டர் கேட்டு வந்துட்டு இருப்பாரா. அதெல்லாம் பார்த்தா எங்கே சார் பழைக்க முடியும், வாங்க நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், இங்கே ஒரு முக்கியமான வேலை இருக்குது போமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவரை அழைச்சிக்கிட்டு பிளாக் ஸ்மித்திங் செய்வாங்களே அந்த இடத்துக்கு கிளம்புவோம். ஹீரோட மாஸ்டர் உள்ளே வரும்போதே வாங்க விண்டுக்கலான் மீட்டர் ஸ்மித் லீட்ரு வந்து அங்கே உள்ளே இருக்காரு, உள்ளே போய் பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னோடனே 2 பேரும் உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்துட்டு ஆமாம் சார் இது நீங்கள் தானா, நான் உங்களை சந்தித்ததில் ரொம்ப பெருமைப்படுறேன், நான் தான் டேங்க் குளத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவோம். ஓ நீ தான் அந்த அரகண்டான செகண்ட் பையனா டேங்க் குளத்தில் இருக்கவன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்டோன்னே ஆமாம் இந்த பையன் தான் இது அப்படின்னு மாஸ்டர் சொல்லுவார். ஆமாம் நீ என்னத்துக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோ நான் ஒரு வெப்பன்ஸ் எடுத்துக்காக வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அது என்னால் உதவ முடியாது இப்போ, ஏன்னா ஏற்கனவே டேங்க் உள்ளத்தில் அந்த இருண்ட ராஜா திரும்பி வரங்கிறதுனால நிறைய பேர் அவங்களோட வெப்பனை சோதிக்கிறதுக்கு என்கிட்ட கொடுத்துட்டாங்க, அதுக்கு எனக்கு நேரம் பத்தலை அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பார். அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோன்னா என்னோட இந்த டிசைனை பார்த்தீங்கன்னா நீங்கள் மிரண்டு போயிருவீங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படின்னா டிசைன் கோழிக்கு இருக்குன்னு மட்டும் வச்சு கிறுக்கி வச்சிருப்பேன், சரி அதை அங்கே வச்சுட்டு போ நான் அதை பார்த்துட்டு செய்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே இல்லை எனக்கு ஒரு வாழை தான் செய்யணும் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். என்னது வாளா, இது எனக்கு தப்பாப்படுது அப்படின்னு அவர் சொல்லும் போதே ஹீரோட மாஸ்டர் அங்கிட்டு வந்து கிங் மாஸ்டர் நீங்களும் நம்ம கிளான் விட்டு வெளில போயிட்டு இது மட்டும் நீங்களும் வாழை வச்சு பயிற்சி பண்ண போறீங்களா, இது தப்பாக இருக்குது, நீங்கள் ஏதாச்சும் படுகொலை செய்கிற மட்டும் வெப்பனை கேட்பீங்கன்னு பார்த்தா இது மட்டும் வாழை கேட்குறீங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அடே சும்மா ஏறா டேய் என்னை விட்றா அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருப்பான். ஹீரோ போட்டு உலுக்கி ஆள் அப்படியே பிசைஞ்சு எடுத்துருவான். டேய் நான் வாள் கேட்டது உண்மைதான்டா, ஆனால் அது வாள் எனக்கு இல்லைடா, நான் வேற ஒருத்தனை கேட்டேன்டா, என்னோடய வாழை முதல்ல நீ பாருங்கடா அப்படின்னு சொல்லும் போது சரி உன் டிசைனை கொடு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோகிட்ட அந்த டிசைனை வாங்கிட்டு அந்த ஸ்மித்தை இங்கேருந்து கிளம்பிடுவார். அது போயிட்டு ஆமாம் இது உண்மையிலேயே வாள் தானா அப்படின்னு நம்ம ஹீரோ பற்றி கேட்கும்போது ஆமாம் அது வாள் தான் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். சரி அப்படி இது என்ன வாழ்றா, இது விசிறி தானடா நம்ம ஹீரோ பற்றி அவர் கேட்பாரா, இல்லை அது வாள், நான் அதுக்கு உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தரேன்னு சொல்லுவான் நான் ஹீரோ. சரி இங்கே வா குடுறான்னு சொன்னோன்னே 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க. இது இங்கே வைக்கணும், இங்கே வெடிபந்து கலக்கணும், அங்கே அதை கலக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த கோஸ்ட்லாம் ஹீரோட அந்த ஸ்பிரிட்லாம் பேசிகிட்டு இருக்கும். ஆமாம் இந்த ஆள் இப்படிலாம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவானா, ஏன்னா நான் அவன் இது மட்டும் பண்ணி நான் பார்த்ததில்ல, வெப்பனில் இவ்வளோ ஆசையாக இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவனுக்கு ஹீரோ என்ன தான் செய்ய சொல்கிறான்னு இவனுக்கு இன்னும் புரியவே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோட மாஸ்டரை பார்த்து அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க ஹீரோட ஸ்பிரிட்லாம். அடுத்த சீன்லேயே ஹீரோ எல்லாத்தையும் விலைக்கு முடித்தோடனே சரி இந்த விஷயத்தை நானே கலையிறங்கி செய்கிறேன், ஏன்னா என்னோடய சீடங்கி எவன் செஞ்சாலும் இதை ஒழுங்காக செய்ய மாட்டாங்க, நான் இறங்கி செஞ்சால் தான் கரெக்டாக செய்ய முடியும் அப்படின்னு ஹீரோவை பார்த்து அவர் சொன்னோடனே ஐயா நீங்கள் ரொம்ப நன்றி, ஏன்னா இன்னும் இங்கே கிளான் தலைவர் வரத்துக்கு ஒரு 20 நாள் இருக்குது, அதுக்குள்ளே செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு ஹீரோ அவர்கிட்ட மண்டி போட்டு கெஞ்சிக்கிட்டு இருப்பான். என்ன ஐயா உங்களால் செய்ய முடியுமான்னு அவர் ஈகோவை டச் பண்ணோன்னே அது இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இல்லை அப்படின்னு அவர் கடுப்பாயிட்டு இருப்பார். நம்ம ஹீரோவும் இதெல்லாம் உங்களால் முடியும், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு ஈவோ டச் பண்ணோன்னே டேய் இதுக்குன்னா 20 நாள் 15 நாள் செஞ்சு கொடுக்கண்டா அப்படின்னு ஒரு கடுப்பாகி கத்திடுவார். ஐயோ இந்த ஆள் டென்ஷன் ஆகி ஏட்டா இப்படி கத்துறான், இவனையும் அவனோட வலைக்குள்ளே போட்டானா நம்ம ஹீரோ அப்படின்னு நம்ம ஹீரோட மாஸ்டர் யோசிச்சுட்டு இருப்போம். அடுத்த சீன்லேயே ஹீரோ சரி இப்போ அந்த வெள்ளை மண்டவோடு இருக்காங்களா அவங்கள காலி பண்ணுறது தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோட அக்காங்க வந்து நிற்பான். ஆமாக்கா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாகவே இருக்குது, நீ வந்து நல்லா இருக்கியா, ஏன்னா அந்த சண்டையில் நான் உனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணலை அப்படின்னு அவங்க அக்கா நினச்சிட்டு இருக்கும்போது ஓ அந்த சண்டை நினச்சி தான் அவ்வளோ கில்ட்டியாக இருக்கீங்களா அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருப்பான். நீ கொஞ்சம் என்கிட்ட எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறியா, ஏன்னா எனக்கு நீ கடந்த காலத்தெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு சத்தியமாக இருக்குன்னு கேட்கும்போது கடந்த காலத்தையா, நான் இப்போ பார்த்தீங்களா விண்டு பவரை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன், நான் இதை பயன்படுத்தாமல் நிறுத்தினாலும் இங்கே காற்று அடிக்க தான் போகுது, அதே மாதிரி தான் நம்ம பழைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் மறந்துட்டு புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஹீரோ சொன்னோன்னே ஹீரோட அக்காவுக்கு ஒரு ஞானம் பிறந்துடும். சரி நான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இங்கே இருக்க மாட்டேன், அதனால் நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ஹீரோட்ட சொல்லிட்டு இங்கே கிளம்பிடுவோம். நம்ம ஹீரோவும் அப்படின்னா அம்மாவும் பொண்ணுக்கும் ஏதோ சண்டை நடந்திருக்கு, இது எனக்கு புரியுது, அப்படின்னா 2 பேருக்கு ஏதோ முட்டிக்கிச்சு, இந்த முட்டுக்கிட்டதுனால நம்ம மேலே தான் வந்து இப்போ பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு அந்த ஸ்பிரிட் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஹீரோ. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா, சரி நம்மளுக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்கு நிறையா விருந்தாளிங்க வர போகிறாங்க, அவங்க எல்லாம் நம்ம சூப்பராக வரவேற்க வேண்டாம், அதுக்கு தயாராகணும்ல, வாங்கடா கைப்புள்ளையலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறதோட இந்த எபிசோட் முடிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம், பாய்.